கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்களாம். கடவுள் ஃபஸ்ட்டு யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய அடையாளங்கள்லாம் இருக்கிறதா? பார்த்தா இயேசு கிறிஸ்துவுடைய அடையாளங்கள்லாம் இருக்குது. அவர் பிறந்து வளர்ந்தது, அவர் செய்த அற்புதங்கள், கலிலேயான கடலில் அவர் மீனவர்களை தேர்ந்தெடுத்துக்கிட்ட விதமும் சரி, அந்த இடம், சில குளம், அந்த அற்புதம் செய்த குளம், காணா ஒரு கல்யாணம், அந்த எல்லாமே நாசரேத்துன்னு சொல்கிறது, எவ்வளோ நீங்கள் எஸ்லேம் நகரம், எல்லாமே அங்கே அடையாளமாக இன்னும் நினைத்து கொண்டு இருக்கிறது. இது உண்மை என்பதை அழகாக தெளிவுபடுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவே உண்மையான தெய்வம். அவர் நமக்காகவே இந்த பூமிக்கு வந்து பாவத்தில் விழுந்திருக்கிற நம்மை மீட்பதற்காகவே ஒரு மனித கோலம் எடுத்தார். ஏழ்மையான கோலத்திலே வந்து ஏழ்மையானவர்களையும் நேசித்தார். எவ்வளோ அழகாக பாடங்களை கற்றுக் கொடுத்தார். இப்படி தான் மனுஷர்கள் வாழணும், இப்படி இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும், உங்களை மீட்பதற்காகவே நான் வந்தேன் என்று பல இடங்களிலே அவர் சொல்லுகிறதையும் அற்புதங்கள் செய்கிறதையும் நாம் கவனிக்கலாம். அவர் வாழ்ந்த இடங்கள் இன்றும் சாட்சியாக இருக்கிறதை கண்டாலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நான் மீண்டுமாக சொல்லுகிறேன், நீங்கள் அவரை அறிகிற அறிவிலே ஞானத்தில் ஆரம்பம். அது மட்டுமில்லை, அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த தெய்வத்தை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? என்னை அன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று இங்கு தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இங்கு சொல்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை கண்டடையுங்கள், நீங்கள் பாக்கியவான்கள். சரிங்களா? தேங்க்யூ.